ஹாய் கைஸ், இன்னைக்கு லஞ்ச் மெனு பார்த்தலாம். நான் வந்து ரைஸ் ஊற வச்சுட்டேன். அப்புறம் கீரை குழம்பு வைக்கிறதுக்காக பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு குக்கரில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சைட் பை சைட் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்த்தலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்குல வந்து நான் வந்து பூண்டு சேர்த்துப்பேன். எப்போவாச்சும் தான் பூண்டு சேர்ப்பேன். பொரியல் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கியாச்சு. பூண்டு பிடிக்காதவங்க நீங்கள் பூண்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆனால் நல்லது கேஸ்ட்ரிக்லாம். அடுத்தது மிளகாத்தூள், அடுத்தது வந்து நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் லைட்டாக டேஸ்ட்டுக்காக. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா வதக்கி நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு நம்ம அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டாக்க அது அப்படியே இதுவாகிட்டு இருக்கும். அப்படியே சைடில் நம்ம பருப்பு தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டு நான் வந்து மூடி வைக்க மாட்டேன், அப்படியே வந்து கிளறி விட்டுருவேன். ஒரு சின்ன துண்டு புளியை போட்டாச்சு. போட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிண்டிட்டு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி தான் கிரைண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணால் அப்படி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த லெவலில் தான் நான் எப்பவும் எடுப்பேன். இந்த மாதிரி எடுத்து நான் வந்து வழக்கமாக எதில் செஞ்சோமோ அதிலே தாளிச்சுப்பேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுப்பேன். கடுகு போட்டு பெருங்காயம், காஞ்ச மிளகா போட்டு ஒரு தாளிச்சுக்கணும். தாளிச்சுட்டு அப்படியே இந்த கீரை வச்சு நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொட்டி லைட்டாக அது சூடான உடனே ஆஃப் பண்ணி இறக்கிடணும். நமக்கு சோறு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சுத்தமும் முக்கியம். சமைச்சு முடித்த உடனே அப்படியே அடுப்பை சுத்தம் பண்ணிட்டா நமக்கு வேலை மிச்சமாக போயிடும். சுத்தம் சோறு போடும்ன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு இதை நான் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன்.